இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாஸ் ப்ரொஃபஷனல் ட்ரில்லிங் மிஷின். மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா S501, வாட்ஸ் வந்து 500 வாட்ஸ். இதோட ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 2600 RPM. சக் சைஸ் பார்த்தீங்கன்னா 1.5 to 13 mm அட்ஜஸ்டபிள். தென் வந்து கான்கிரீட் பிட் சைஸ் பார்த்தீங்கன்னா 13 mm யூஸ் பண்ணலாம். தென் இம்பேக்ட் ரேட் அப்படின்னா, அதாவது கான்கிரீட் ட்ரில்லிங் மிஷின் போடும்பொழுது இம்பேக்ட் இருக்கும். அந்த இம்பேக்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 25,700 blows per minute. வாங்க உள்ள என்ன இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துருவோம். ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. சக்குக்கு ஒரு சக் கப் கொடுத்துருக்குறாங்க. தென் வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 6 months வாரண்டி மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ஒரு சக்கி கொடுத்துருக்காங்க. சக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு இனிஷியலாக சக்கை வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் சக்கி யூஸ் பண்ணுங்கள். தென் 2-3 times நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது சக்கு வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிரும். அப்படி நீங்கள் மேனுவலாக பண்ணலாம். சக்கில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோலில் வந்து கீயை இன்செர்ட் பண்ணி அந்த கியரில் வந்து எங்கேஜ் ஆகிற மாதிரி கீயை வச்சுட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த சக்கை வந்து ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆகும். நீங்கள் கீயை ரொட்டேட் பண்ண சக்கில் வந்து 3 ஜார்ஸ் இருக்கும். 3 ஜார்ஸுமே வந்து உங்கள் ட்ரில் பிட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்டபிளாக வந்து நிற்கும். ட்ரில்லிங்கோட டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அதாவது ரொட்டேஷன் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டன் ஆப்ரேட் பண்ணும்பொழுது அது வந்து கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸாக அப்படிங்கிறது நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பட்டன் சென்டர் பொசிஷன் இருக்கும் போது அந்த ட்ரிகர் வந்து நான் ஆப்ரேட் பண்ண முடியாது. அந்த பட்டன் ஆப்ரேட் பண்ணும்பொழுது அந்த சக்கு ரொட்டேஷன் வந்து நான் கிளியராக தெரியும் கிளாக் வைஸ் டைரக்ஷனில். இந்த பொசிஷனில் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுது. இந்த பட்டனோட அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க்கும் அப்படியே ஆப்போசிட் சைடு இருக்கும். பட்டன் அந்த பக்கம் இருக்கிற பட்டனை என்கேஜ் பண்ணி டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த வியூவில் உங்களுக்கு நல்லா தெரியும். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் சென்டர் பொசிஷனில் ட்ரிகர் வந்து ஒர்க் ஆகாது. டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னா இன்னொரு வாட்டி நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ட்ரிகர் நம்ம எவ்வளோ ப்ரெஸ் பண்ணுறோமோ அவ்வளோ வந்து ரொட்டேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒரு ஹோல்டு பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த ஹோல்டு பட்டன் எதுக்குன்னா, நீங்கள் ட்ரிகரை ஃபுல்லாக என்கேஜ் பண்ணிவிட்டு அந்த ஹோல்டு பட்டன் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ட்ரிகர் எடுத்தாலும் அதே மேக்ஸிமம் ஸ்பீடில் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த ஹோல்டு பட்டன் எதுக்குன்னா, கண்டினியூஸ் ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ட்ரிகரை வந்து கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே ஆப்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இந்த ஹோல்டு பட்டன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிகர் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால போதும், நார்மல் மோடுக்கு சேஞ்ச் ஆகிடும். இன்னொரு பட்டன் வந்து மெஷினோட டாப்பில் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா, இம்பேக்டை வந்து எனேபிள் பண்ணணும் அப்படின்னா அந்த பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம், டிசேபிளும் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பாருங்கள். இந்த பொசிஷனில் இம்பேக்ட் வந்து டிசேபிள்டு. ஸோ இம்பேக்ட் வந்து டெஸ்ட் பண்ணணுன்னா நீங்கள் அந்த பட்டனில் இருக்கிற சிம்பிள் வச்சு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இம்பேக்ட் எனேபிளாக டிசேபிளான்னு. அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்பிண்டலில் வந்து ஒரு ப்ரெஷர் முன்னாடி கொடுத்தீங்கன்னா அந்த இம்பேக்ட் வந்து எனேபிளாக டிசேபிளாக அப்படிங்கிறது ஈஸியாக தெரியும். அது எப்படின்னு பாருங்கள். இப்போ
வாங்க இதில் ட்ரில் பிட் எப்படி இன்செர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ட்ரில் பிட் வந்து சக்குக்குள்ளே போகலை. கீயை யூஸ் பண்ணி சக்கை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ட்ரில் பிட் என்ன சைஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரில் பிட்டை இன்செர்ட் பண்ணிக்கணும். ஃபைனலாக சக்கை வந்து டைட் பண்ணிக்கோங்க. இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2600 ரூபாய். மிஷின் மட்டும்தான். பிட்டெல்லாம் தனியாக வாங்கிக்கிட்டேன். ஸோ இதுலேயே வந்து இன்னொரு டைப் இருக்குது. மிஷினு வித் ட்ரில் பிட்டோட கொடுக்குறாங்க. பேசிக் ட்ரில் பிட்ஸு அது மட்டும் இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா சைஸஸும் இருக்காது அதில். ஸோ அதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த ஒரு பாக்ஸ் ஒன்று கையில் கொடுப்பாங்க. அந்த பாக்ஸில் வந்து எல்லாமே வந்து மிஷினு டூல்ஸு எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா மிஷின் தனியாக வாங்கிக்கோங்க, ட்ரில் பிட் தனியாக வாங்கிக்கோங்கன்னு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதோட ஆப்ரேஷன் வந்து வேறு வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட. தேங்க்யூ. மற்றொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.